ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சுழல் வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீசனோட கண்டினியூசேஷன் தான் இந்த செகண்ட் சீரிஸ். நீங்க செகண்ட் சீசனை ஸ்ட்ரைட்டா பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனை நான் ஒன்லைன்ல சொல்றேன். தன்னுடைய குழந்தை பருவத்தில இருந்தே சித்தப்பானால அபியூஸ் செய்யப்பட்டு இருக்காங்க நந்தினி. சோ அந்த விஷயம் தன்னோட தங்கச்சிக்கும் நடந்திருக்குன்னு தெரிய வர நந்தினி சக்கரவர்த்தின்ற ஒரு போலீஸ் ஆபீஸரோட ரிவால்வர் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்களோட சித்தப்பாவை கொண்டுறாங்க. சோ இங்க இருந்து நடக்கிற கதை தான் இந்த சுழல் வெப் சீரிஸோட செகண்ட் சீசன். சோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். நந்தினி அவங்க சித்தப்பாவை கொன்னதுக்காக இப்ப மகளிர் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஏரிங்ல வருது. கோர்ட்டுக்கு போற வழியிலேயே அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க ரீகாப் பண்ணி பாத்துக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்பவே ஃபீலும் பண்றாங்க. பிகாஸ் இந்த கேஸ் மட்டும் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை இந்த ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சிடும். கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, நந்தினி இதை தற்காப்புக்கு தான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க அந்த கொலையை தற்காப்புக்கு தான் பண்ணிருக்காங்கன்னா அங்க கிடக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு கொலை பண்ணிருக்கலாம். பட் ஆனா இவங்க சாவகாசமா ஒரு ரிவால்வர் எடுத்துட்டு போயிட்டு கொல்றதுன்றது பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால இது பிளான் பண்ணி பண்ணப்பட்ட மர்டர். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை தரணும் சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு. அதுக்கப்புறம் நந்தினியோட வக்கீல் வாதாடுறாரு. இந்த வக்கீல் ரோல லால் சார் தான் செல்லப்பான்ற கேரக்டரா பதிவிட்டு இருக்காரு. நந்தினியோட வக்கீலான செல்லப்பா சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனவலியை அந்த நேரத்திலே தீர்த்துக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயம். 10 வருஷமா தன்னோட சொந்த சித்தப்பானால பாலியல் தொல்லையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க என்னோட கட்சிக்காரர். எப்பயுமே வராத தெரியும் அவங்களுக்கு ஒரு நாள் வந்ததுனால தான் அந்த ரிவால்வரை எடுத்துட்டு போயிட்டு அந்த அரக்கனை சுட்டு கொண்டிருக்காங்க. சோ இதுவும் ஒரு தற்காப்புக்கான ஒரு வழிதான் சொல்லிட்டு வாதாடுறாரு. நீதிபதியும் இதோட ஜட்மெண்ட் 2 நாள்ல அறிவிக்கப்படும்னு சொல்றாரு. மேபி நந்தினி விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம வக்கீல் கிட்ட தான் பேசுறாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் பண்ணது கொலைதான, ஒரு உயிரை எடுக்கிற உரிமை எனக்கு இல்லலன்றாங்க. அதுக்கு பதிலா செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, நீ சுட்டு கொன்னது ஒன்னும் நல்ல மனுஷன்லாம் கிடையாது, இந்த பூமியிலே வாழ தகுதி இல்லாதவன், அதனால நீ கவலைப்பட தேவையில்ல, ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா தான் வரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நந்தினி இன்னைக்கே விடுவாயிருவாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சக்கரை அவங்களுக்காக ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டு நந்தினி அங்கிருந்து ஜெயிலுக்கு கிளம்ப. அதுக்கப்புறம் சக்கரையோட ஃப்ரெண்டு தான் வருவாரு. இந்த மாதிரி ஐயா உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அது நம்ம செல்லப்பா தான். இந்த மாதிரி திருவிழாக்காக நம்ம சக்கரை இவர் தான் இன்வைட் பண்ணிருப்பாரு. இவருக்கும் சக்கரைக்கும் என்ன வரும்னா, சக்கரையோட அப்பாவும் இவரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம சக்கரையை படிக்க வச்சதுலாம் செல்லப்பா சார் தான். அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேரும் கோயில் திருவிழாக்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரே கைகலப்பா இருக்கும். ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு போல. அங்க போய் பார்த்தா ஒரு டெண்டர் எடுக்கிற விஷயமா 3 பேர் மோதிட்டு இருப்பாங்க. அந்த டெண்டர் பொறுத்தவரை 3 பேருக்குமே சம பங்குன்னு சொல்லிட்டு போன வருஷமே பேசி முடிவெடுத்ததானே, இன்னும் எதனால சண்டை போறீங்க சொல்லிட்டு செல்லப்பா கேட்பாரு. ஆனா நடுவுல அரசியல்வாதி ஒருத்தன் பூந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. அதனால அங்க செல்லப்பா சார் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கா 3 பேரும் பிரிச்சு இந்த டெண்டரை நடத்துறதுனா நடத்துங்க, இல்லனா இந்த டெண்டர்னால ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி இந்த டெண்டர் யாருக்குமே இல்லாம பண்ணிடுவேன் சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாரு. அந்த சேம் நைட் எல்லாருமே டின்னரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. செல்லப்பாக்கு அவங்க ஒய்ஃப்னா ரொம்பவே உயிர். சோ அவங்கள பாத்தீங்கன்னா நல்லாவே கவனிச்சிருப்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோட மகனும் வந்துருவாங்க. அவர் பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ்ல இப்ப கார்டா இருப்பாரு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ மன கஷ்டம் போல, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. செல்லப்பா சாருக்கு ஒரு கால் வரவே அவர் காட்டேஜ் கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம சக்கரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நந்தினி விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நந்தினி சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க, நான் காட்டேஜ் வரையும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஜெயில இருக்க நந்தினினால ஒரு நாள் கூட நிம்மதியாவும் தூங்க முடியாது. அவங்க பண்ணது பாத்தீங்கன்னா அவங்க கனவுல வந்துட்டே இருக்கும். முழிச்சு எந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நைட்டு காட்டேஜ் போறேன்னு சொன்ன செல்லப்பா சார் இன்னும் வரல. சோ சக்கரை பாத்தீங்கன்னா அவங்களை தேடி போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அங்க சக்கரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கம்சன் வேஷம் போட்டிருப்பாரு. சக்கரைக்கும் வேஷம் கட்டுறது கூத்து கட்டுறது ரொம்பவே பிடிக்கும். சோ எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடுறா, நானும் திருவிழால கட்டி ஆடுறேன்னு வேற சொல்லுவாரு. அதுக்கு என்ன பண்ணிடலாம், நீ டியூட்டிலாம் முடிச்சுட்டு வா பண்ணலாம் சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. அதுல வேற அம்மன் வேஷம் வேணும்னு சொல்லிட்டு சக்கரை கேட்பாரு. அம்மன் வேஷம்லாம் போகணும்னா 14 வருஷம் நீ வேற வேஷம் போட்டு தான் வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சக்கரை கிட்ட சொல்லுவாரு. அதை தொடர்ந்து வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா காட்டேஜுக்கு தான் போயிட்டு இருப்பாரு செல்லப்பா சாரை பாக்குறதுக்காக. அந்த வீடே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பட் எல்லா சைடும் பூட்டி இருக்கும். இவரு கத்தி பாப்பாரு, கூப்பிட்டு பாப்பாரு, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு கால் பண்ணி பார்த்தா உள்ள ரிங் அடிக்கிறது மட்டும் தெரியும். என்னடா இது ஒரே ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜன்னல் ஓபன் பண்ண பாப்பாரு. அதுவும் ஓபன் ஆகாது. ஒரு கல் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஜன்னல் லைட்டா உடைச்சு அந்த ஹோல் வழியா பாப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா உள்ள செல்லப்பா சார் இறந்து கிடப்பாரு. இந்த விஷுவல பார்த்த உடனே சக்கரைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உடம்பு ஃபுல்லா நடுங்க ஆரம்பிச்சிரும். நைட்டு நல்லா இருந்த மனுஷன் இப்ப இங்க இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவருக்கே மனசு தாங்காது. சக்கரை போலீஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இத லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாரு. செல்லப்பா சார் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அந்த ஊர்லயே ஒரு பெரிய தலைக்கட்டு, அதுவும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனும் கூட. போலீஸ் இந்த தகவலை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. சக்கரனால தான் மன கஷ்டம் தாங்கவே முடியாது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அழுவாத குறை தான். அதை தொடர்ந்து போலீஸ் வந்த உடனே சக்கரை தான் 2-3 கேள்வி கேட்பாங்க. நீங்க எப்போ வந்தீங்க, எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரு 9 மணிக்கு வந்தேன், 10 நிமிஷத்துல நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். சக்கரை என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரா, நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், உள்ள எல்லா ரூமும் பூட்டி தான் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா பார்த்தப்பதான் அவர் இறந்து கிடக்காரு. இதெல்லாம் கேட்கிற அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அப்ப இது கண்டிப்பா தற்கொலையா தான் இருக்கும், அவருக்கு என்ன கஷ்டமோ இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபைனலா அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. சக்கரைக்கு மனசு உடஞ்சே போயிடும். தன்னை ஒரு அப்பா மாதிரி பாத்துக்கிட்டு படிக்க வச்ச மனுஷன் இப்படி இறந்து கிடக்குறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை போட்டோ வேற எடுப்பாரு. அவரு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா, தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதை யாருனால
யாருனாலையுமே தடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா சக்கரை ஒன்னு சொல்லுவாரு, இது தற்கொலை இல்ல கொலை எப்படி சொல்லிட்டு அவர் கேட்கறப்ப பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கிற கன் மிஸ் ஆயிருக்கு, சோ கண்டிப்பா அந்த மர்டர் தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. டிஎஸ்பி வந்து இந்த ஸ்பாட்டுக்கு விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப சக்கரை நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. வீட்டோட எல்லா கதவும் பூட்டி இருக்கு, இவர் தற்கொலை செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா கன் இங்கே தான் இருந்திருக்கணும், ஆனா இப்போ அவர் கையில இருந்து கன் மிஸ் ஆயிருக்கு, சோ இவரை யாரோ கொன்னுட்டு கன்னை எடுத்துட்டு போயிருக்காங்க, சோ இதனால இது கொலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி தனியா போன் கால் பேசிட்டு சக்கரை பத்தி விசாரிப்பாரு. அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரா இல்ல லீவ்ல இருக்காரான்னு சொல்லிட்டு. சக்கரை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லீவ்ல தான் இருக்காரு. சோ அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாரு, கேஸை நீங்களே எடுத்து நடத்துங்க, நீங்க நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்கீங்கன்றனால தான் இந்த கேஸ் உங்களுக்கு தரேன், லோக்கல் போலீஸ் கிட்ட கூட தராம அப்படின்னுவாரு. சக்கரையும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துப்பாரு, ஏன்னா இதை கொஞ்சம் பர்சனலா எடுத்து ஒர்க் பண்ணுவாரு. அதே நேரத்தில் லோக்கல் போலீஸ் கிட்டயும் சொல்லிடுவாரு, ஈகோ இல்லாம கொஞ்சம் அவருக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இந்த கேஸ் நம்ம முடிக்கணும், எவ்வளவு கான்பிடென்ஷியலா பண்றீங்களோ அப்படி பண்ணுங்கன்னுவாங்க. அதை தொடர்ந்து அந்த கொலையை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஃபாரன்சிக்ல இருந்து சில தடவியல் துறை ஆய்வாளர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப சக்கரைக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவர் தான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னு அவரும். நெக்ஸ்ட் சீன்ல ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணமே அந்த டிஎஸ்பியோட அண்ணன் தான். டிஎஸ்பி தான் இந்த மாதிரி செல்லப்பா இறந்ததை பத்தி சொல்லியிருப்பாரு. சோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இங்க வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் திருவிழா நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்காக. அதுக்கு மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் இந்த திருவிழா நம்பி பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க, இப்போ இதை சடனா நிப்பாட்டினா நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், சோ அதை பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் வந்துருவாங்க. அங்க இருக்கிற சாமியாரும் அவரோட பாடியை சீக்கிரமா அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவாரு. அதை தொடர்ந்து செல்லப்பா சாரோட ஒய்ஃபுக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அங்க வந்துருவாங்க. பட் ஆனா இன்னும் அவர் இறந்ததை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சைலண்டா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பதறிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே மீறி அவங்க உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க தடுக்க இவங்க அவங்களையும் மீறி உள்ள போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இந்த சீன் பார்க்க ரொம்பவே ஒரு உருக்கமா இருக்கும். நேத்து நைட்டு தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தோசை ஒருத்தருக்கு சுட்டு அன்பா இருந்திருப்பாங்க. தோசையோட எண்ணெய் வாசம் கூட இப்ப அவங்க கையை விட்டு போயிருக்காது. ஆனா அவங்க ஹஸ்பண்டோட உயிர் இப்ப அவரை விட்டு போயிடுச்சு. இதை பார்த்த உடனே அவங்க கதற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேம்பி அழுகுற அவங்கள பாத்தீங்கன்னா சக்கரையும் அவங்களோட பையனும் தான் எப்படியோ கார்ல ஏத்தி அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த லோக்கல் போலீஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை ஏறுவாரு. ஜாடமாடியா பாத்தீங்கன்னா நம்ம சக்கரையும் கொஞ்சம் திட்டுவாரு. ஆனா சக்கரை அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அங்க ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான் சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாரு. சடனா அங்க இருக்க எல்லாருமே அமைதியா இருக்க சொல்லிடுவாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூச்சு சத்தம் மட்டும் கேட்கும் ஒரு ரூம்குள்ள. அதை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ரிவால்வரோட வெயிட் பண்ணிட்டு கொலை நடந்து ஒரு 24 மணி நேரம் ஆயும் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் இருக்கிறது இங்க யாருக்குமே தெரியாம இருந்தது. கையில துப்பாக்கியோட பாக்குறப்ப இந்த பொண்ணு தான் செல்லப்பாவை கொன்னுருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பொண்ணு ஏன் செல்லப்பாவை கொன்னதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்ட். ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சுழல் 2 வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல செல்லப்பா கொலை செய்யப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு பெண் துப்பாக்கி கையோட கிடைச்சிருக்காங்க. அதை பத்தி அந்த ஃபாரன்சிக் ஆபீசரும் நம்ம சக்கரையும் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பெண் கொலை செஞ்சதாவே இருந்தாலும் அவங்க கூட இன்னொருத்தரும் இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு க்ளூவும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, அந்த பெண் ஒளிஞ்சிட்டு இருந்த அறை பாத்தீங்கன்னா முன்பக்கமா தாழ்பால் போட்டு மூடப்பட்டு இருக்கும். சோ இவங்களே கொலை செஞ்சிருந்தாலும் எப்படி இவங்க முன் தாப்பால் போட்டுட்டு உள்ள அறைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? சோ அங்க மூணாவதா ஒரு ஆள் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்கரை சொல்றாரு. இதை பத்தி அந்த பெண் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சக்கரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பெண் என்னவோ வாயை திறக்கிற மாதிரியே இல்ல, சைலண்டாவே இருக்காங்க. இந்த சீன் இங்க முடிய பெண்கள் அடைப்பட்டு இருக்க ஜெயில அவங்கள பாக்குறதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. நந்தினிக்கு இந்த ஜெயில இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இப்ப இருக்கிற அந்த திருநங்கை ஃப்ரெண்டு மட்டும்தான். உள்ள இருக்கிற ஒரு பெண் காவலருக்கு இந்த திருநங்கை கண்டாவே பிடிக்காது. அவங்க கிட்ட வம்பு வலிக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற சரோஜா என்ற ஒரு லேடி தான் பாத்தீங்கன்னா கண்டிக்கிறாங்க அந்த பெண் காவலரை. அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமா முடியுது. அடுத்த சீன்ல அந்த திருநங்கை நந்தினி கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயில் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா பெண் கைதிகள் 2 பேர் சண்டை போடுறாங்க. அங்க வர அந்த சரோஜான்ற லேடி இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள உங்க வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கிற ஒரு லேடியை பாக்குறப்ப நந்தினிக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவங்க கிட்ட நிறைய பேசி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தொடர்ந்து திருவிழால கடப்படணும்ன்றதுக்காக சக்கரைக்கு வேண்டப்பட்ட 2 பேர் வராங்க. சக்கரையும் உள்ள இருக்கிற போலீஸ் ஆபீசரை போய் பாருங்க, என் பேரை சொல்லுங்க, உங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபேவர் பண்றாரு. தென் சரோஜா ஏன் ஜெயிலுக்குள்ள இருக்காங்கன்றத பத்தி அந்த திருநங்கை கிட்ட நந்தினி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சரோஜா அக்காவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருந்து இறந்துட்டாரு. ஹஸ்பண்டோட பதவி ஒய்ஃபான இவங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச ஆப்போசிட் கட்சி ஒரு பொய் கேஸ் போட்டு இந்த மாதிரி சரோஜாவை உள்ள தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் சரோஜா அக்காவும் லேசுப்பட்ட ஆள் இல்ல, அவங்க ரொம்பவே தெளிவான ஆளு. எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாவே எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அண்ட் உள்ள இருக்கிற கைதிகளுக்காகவே அவங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் வேற வச்சு நடத்துறாங்கன்ற. ஜெயிலுக்குள்ளேயே கைதிகளோட முன்னேற்றத்துக்காக டெய்லரிங் ஒர்க், ஆரி ஒர்க் அண்ட் கூடை பின்னுதல் சொல்லிட்டு இந்த பல வேலைகளை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கட விஷயமா ஜெயிலுக்குள்ள போயிட்டு போலீஸ் ஆபீசர்
ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணை இந்த 2 பேரும் பாத்துடுறாங்க. முத்துன்னு சொல்லி கூப்பிடுறப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸும் வருது. அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் இவங்களை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறப்ப ஆமா இந்த பொண்ணு கவர்ச்சி நடனம் ஆடுறவ, பேரு முத்து, ஆனா டான்ஸ் ஷோல இவங்க பேரு மதுபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. மதுபாலான்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இவங்கள தெரிய ஆரம்பிக்குது. ஃபுல் மேக்கப் போட்டு ஆடுறதுனால இவங்களோட அடையாளம் தெரியுது. அந்த பொண்ணு தான் எந்த கேள்வி கேட்டாலும் வாயை திறக்க மாட்டா. சோ அவ நடனம் ஆடிட்டு இருந்த அந்த ட்ரூப்பை கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு விசாரிச்சா மேபி ஏதாச்சும் க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு சக்கரையும் ஆபீசரும் கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு மதுபாலா கூட சேர்ந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட இவங்கள பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குமா சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு பெருசா அவளை பத்தி எது தெரியாது, நாங்க ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம், ஆனா அவ எப்பவுமே அவளோட பர்சனல் லைஃப் எங்க கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது, எங்களுக்கு இதை தவிர வேற எந்த வேலையும் இல்லைன்றதுனால நாங்க இந்த தொழிலுக்கு வந்துட்டோம். ஆனா அவ அப்படி இல்ல, வெறும் டான்ஸோட நிப்பாட்டிப்பா, விலை மதுவா அவ எப்பவுமே விலை போனதே கிடையாது, அவ்வளவு தைரியமானவ அந்த பொண்ணு அப்படின்னு. அண்ட் இப்ப அவளுக்கு எதுவுமே ஆகல, உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப சக்கரையும் ஆமான்னுவாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கே நிம்மதி வரும். அங்க போய் விசாரிச்சதுல சக்கரைக்கு சில விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா கவர்ச்சி நடனம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்லப்பா பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடக்கூடியவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம முத்து பாத்தீங்கன்னா சப்ஜெயிலுக்கு போயிருக்காங்க சில நாள். இது மூலமா அவங்களுக்கும் செல்லப்பாவை கொல்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து தன்னோட கணவனை இழந்து வாடிட்டு இருக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு சக்கரை பேசுறாரு. நாங்க எப்பயுமே எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்துட்டு தான் அடுத்த நாளே ஆரம்பிப்போம். சோ அவர் வெளியூருக்கு போயிட்டா கூட வீடியோ கால் பண்ணியாச்சும் ஒருத்தர் பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க லவ் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து ஸ்கூல் இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக செல்லப்பாவோட ஃப்ரெண்டான திருவேங்கடம் சில வேலைகள் பண்ணாரு. அதை தட்டி கேட்டு செல்லப்பா பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினாரு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப சடனா வெளியில பாத்தீங்கன்னா இவங்களோட வேலைக்காரன் ரொம்பவே அழுதுட்டு இருப்பாரு. என்னன்னா அவங்க ஐயா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எவ்வளவு கான்பிடென்ஷியலா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் அந்த ஸ்கூல் ஆக்கிரமிப்பு விஷயத்துல தலையிட்ட இன்ஸ்பெக்டர் மூர்த்தியை பாத்தீங்கன்னா கோர்ட்ல இழுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வச்சாரு செல்லப்பா. இந்த ஒரு காரணத்துக்காகவே மூர்த்தியை நம்பாதன்னு எச்சரிக்கிறாங்க செல்லப்பாவோட ஒய்ஃப். அப்பா இறந்ததுல இருந்து வீட்டுக்கு கூட ஒழுங்கா வரதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பையனை பாக்குறதுக்காக சக்கரை ஸ்ட்ரைட்டா அவங்க வேலை செய்த அந்த லைட் ஹவுஸ்க்கே போறாரு. அவர்கிட்ட எம்எல்ஏவா இருக்கிற திருவேங்கடத்துக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை இருந்துச்சு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அப்பாவுக்கும் திருவேங்கடத்துக்கும் இருந்தது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை தான். இது இப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகல, அவங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல எப்பவுமே அப்பா டாப்பரா இருப்பாரு, அந்த திருவேங்கட அங்கிள் அங்க கொஞ்சம் சுமாரா தான் படிப்பாரு. சோ அப்பவே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஈகோ வந்துருச்சு. அப்பா அதை பெருசா கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாரு. பட் திருவேங்கட அதை பர்சனலா ரீசெண்டா கோயில் திருவிழால கவர்ச்சி நடனம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரு. அதோட ஆர்கனைசர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவேங்கடம் தான். இதனால அவரோட தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு 5க்கும் 10க்கும் ஆடி பொழைக்கிற அந்த நடன கலைஞர்களோட சோத்துல ஏன் மண்ணள்ளி போடுற சொல்லிட்டு செல்லப்பா கிட்ட திருவேங்கடம் கேட்டாரு. அதுக்கு செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது அவங்க வருமானத்தை பத்தினதா இல்ல உன்னோட வருமானத்தை பத்தினதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே திருவேங்கடமும் ஆஃப் ஆயிடுறாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ்ல எல்லாமே செல்லப்பா சார் இறந்தது வைரல் ஆயிட்டு இருக்கு. ஊர்ல பெரிய மனுஷன் இறந்ததுனால யாருக்குமே தெரியாம கான்பிடென்ஷியலா வச்சுட்டு இந்த மேட்டரை முடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் இப்போ இது ஃபுல்லா மீடியா ஃபுல்லா பரவுறதுனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுலயும் முத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மீடியா ஃபுல்லாவே பரவிட்டு இருக்கு. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, கவர்ச்சி நடனத்தை தடை பண்ண சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கினதால தான் அந்த கோவத்துல இந்த பொண்ணு அவர் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே திருவேங்கடம் தான் சொல்லிட்டு நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. இதனால அவர் சம காண்டாயிடுறாரு. இந்த நியூஸ் எப்படி வெளியில போச்சு சொல்லிட்டு இங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருவேங்கடம் வராரு. மீடியாக்காரன் மேல நான் கேஸ் போடுறேன், என்ன தப்பா சித்தரிச்சிட்டு அந்த கொலைக்கு நான் தான் சம்பந்தம் சொல்லிட்டு அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க, பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சக்கரை பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கு, இந்த மாதிரி அந்த நடனத்தை ஆர்கனைஸ் பண்ற ஆள் தான் நீங்க, அதனால உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. இப்போ அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால அந்த வருமானம் வராம போயிடுச்சு. சோ உங்களுக்கும் அவர் கொள்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்குன்னு சொன்ன உடனே திருவேங்கட சம டென்ஷன் ஆயிடுறாரு. நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாதான் சொல்லிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா நம்ம செல்லப்பா நம்ம திருவேங்கடத்தை பாக்குறதுக்காக அவரோட பண்ண வீட்டுக்கு போய் அங்க 2 பேருமே தண்ணி அடிச்சிட்டு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. காலை நடந்த விஷயம் எதையுமே பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்க மாட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இதன் மூலமாவே அவங்க 2 பேருமே பல வருஷமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டி ஆண்டுட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. சோ செல்லப்பாவை கொல்றதுக்கான மோட்டிவ் திருவேங்கடத்துக்கு கிடையவே கிடையாது. டு பி பிராங்கா சொல்லணும்னா திருவேங்கடத்துக்கு ரொம்பவே வருத்தம் தான் செல்லப்பா இறந்தது. போலீஸ் சைட்லயும் இவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வராங்க. அதே நேரத்தில் திருவிழாவில் பாத்தீங்கன்னா அந்த மீடியாக்காரன் சுத்திட்டு இருக்கான். அவனோட எட்டு பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறான். யாரை கேட்டு செல்லப்பா இறந்ததை நீ நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டு சமாடி அடிக்கிறான். இந்த மேட்டர் இங்க முடியவே திருவிழால அஷ்டகாளி ஊர்வலம் சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ 7 காளிகளை கொண்டாடப்படுற விதமா பாத்தீங்கன்னா அந்த ஊர்வலம் நடக்கும். அதே மாதிரி 7 பெண்களை வேறு வேறு ஊர்கள்ல இருந்து காட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி செல்லப்பாவை கொன்னது நான் தான் சொல்லிட்டு பதிவிடுறாங்க. ஆல்ரெடி இந்த கேஸ் விஷயமா ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து 7 பெண்கள் பாத்தீங்கன்னா தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு வந்து ஆஜராக. இந்த திருப்பத்தோட இந்த எபிசோடு இங்க முடியுது. தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட்.
சுழல் 2 வெப் சீரிஸோட 3rd எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல செல்லப்பா கொலை சம்பந்தமா நான் தான் அவரை கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு 7 பெண்கள் ஆஜராகிருப்பாங்க. டிஐஜி என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி செல்லப்பா இறந்ததுதான் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, பட் இப்ப ஆஜராயிருக்க பெண்களை பத்தி வெளியில எந்த இதுமே கசிய கூடாது, பிகாஸ் எல்லாமே டீனேஜ் பொண்ணுங்க, முடிஞ்ச அளவு எவ்வளவு கான்பிடென்ஷியலா வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து மூர்த்தியோட ஸ்டேஷன்ல ஆஜரான நாச்சின்ற பொண்ணை தான் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி காளி ஊர்வலம் நடந்த அன்னைக்கு நான் செல்லப்பாவோட காட்டேஜுக்கு தனியா போனேன். அவரு என்ன உள்ள கூப்பிட்டாரு. அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு, நான் நின்னுட்டு இருந்தேன். அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பார்த்தப்பே எனக்கு படபடன்னு இருந்துச்சு. அவர் பக்கத்துல ஒரு பிஸ்டலும் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றது தெரியல. சோ அதை எடுத்து நான் எதை பத்தியுமே யோசிக்காம அவரோட நெத்தி பொட்டிலேயே சுட்டு கொன்னுட்டேன். அவர் சம்பவ இடத்துல உயிர் இழந்துட்டாரு. இதுதான் நடந்ததுன்றாங்க. சக்கரையும் அவர் கொன்னதுக்கான மோட்டிவ் என்ன, எதனால அவர் கொன்னீங்க, ஏன் காட்டேஜ் போனீங்க சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லல. அவர் கொன்னது நான் தான், அதனால தான் நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம ஆஜரான மத்த பொண்ணுங்களும் இதே கதையை தான் சொல்லுவாங்க. இதனால சக்கரைக்கும் மூர்த்திக்கும் என்ன பண்றதே தெரியாது. பிகாஸ் அச்சு பேசுறாம எல்லாருமே ஒரே இதுதான் சொல்லுவாங்க. முத்து இருக்கக்கூடிய செல்ல இந்த பொண்ணுங்களோட போட்டோஸ் எடுத்து போடுவாங்க. ஆனா முத்துவோட முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. சரண்டரா இருக்க அந்த பொண்ணுங்களுக்குள்ள ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்திருப்பாங்க அவங்க மொபைல் நம்பர் வச்சு. பட் எதுவுமே பாத்தீங்கன்னா எந்த லிங்க்குமே இருக்காது. அட் த சேம் டைம் கொலை செய்யப்பட்ட செல்லப்பாக்கும் இந்த பொண்ணுங்களுக்குமே எந்த கனெக்ஷனும் இல்லாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட். இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஸ்டேஷன்ல இருக்க லேடி போலீஸ் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பெண் கைதிகளை 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சு கூடாதுன்றதுனால பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த சீன்ல பெண்கள் சிறையை தான் காட்டுவாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 6 வயசு ஆக போகுது. 5 வயசு வரையும் தான் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட அவங்க ஜெயில இருக்கலாம். அதை தொடர்ந்து 6 வயசுக்கு அப்புறம் வெளியில யார்கிட்டயாச்சும் கார்டியன் கிட்டயோ இல்ல அனாத ஆசிரமத்தில சேர்க்கப்படுவாங்க. வெளியில அப்படி யாரும் இல்லாதனால சரோஜாவே பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டு உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து நந்தினியை வார்டன் கூப்பிடுறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அவங்க போயிட்டு அங்க பேசுறப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களோட லாயர் செல்லப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட உடனே நந்தினிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்தில் ஜட்ஜும் பேசுறாரு, இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப உங்க லாயர் இறந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இப்போதைக்கு ரத்து செய்யப்படுது. அதுவும் இல்லாம நீங்க மறுபடியும் ரீட்டன் பண்ணி தான் இந்த கேஸ் தொடங்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து கேஸ் கொண்டு போகணுன்றப்ப நந்தினி பாத்தீங்கன்னா பாதி உடஞ்சு போயிடுறாங்க. அதை தொடர்ந்து ஈவினிங் 6 மணிக்கு மேல லேடிஸ் கைதிங்க யாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க கூடாதுன்றதுனால அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சப்ஜெயில மூவ் பண்ணணும். அதுக்கு இருக்கிற ஒரே இடம் பாத்தீங்கன்னா விருதுநகர் சப்ஜெயில் மட்டும்தான். சோ அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாத்தையும் அந்த ஜெயில மூவ் பண்றதா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சக்கரை தான் வேன்ல கூட்டிட்டு போறாரு அந்த சப்ஜெயிலுக்கு. அவங்க எல்லாருமே ஒரே வேன்ல கூட்டிட்டு போறப்ப எல்லாரும் முகத்திலயும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் தெரியுதா, ஒருத்தர் ஆல்ரெடி பாத்துருக்காங்களா இல்லையான்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு சக்கரை. ஆனா அந்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்கல. அவங்க பாட்டுன்னு அவங்க உண்டுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட முக அசைவு கூட இல்ல. இந்த பொண்ணுங்க கேங்கா வரத தூரத்துல இருந்து நந்தினியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்துல பெட்டிஷன் போட்டு நந்தினி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சக்கரை நினைக்கிறாரு. மீட்டும் பண்றாரு. இவர் ஒரு பக்கம் செல்லப்பா இறந்ததை பத்தி நந்தினி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. அதே நேரத்துல இப்ப குற்றவாளிகளா வந்திருக்க இந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அந்த சிறைச்சாலையோட வார்டன் பாத்தீங்கன்னா ஆடை அணிகலங்கள்லாம் கலட்டிட்டு செக் பண்றாங்க. பெண்களோட சிறைச்சாலையில இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. பெண்கள் பிறப்புறுப்பு வரையுமே செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கே கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே பாத்தீங்கன்னா பெண்கள் ஜெயிலுக்கு போறதை தவிர்க்க வேண்டியதா இருக்கும். இதை தொடர்ந்து நந்தினி கிட்ட சக்கரை ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி அந்த 8 பொண்ணுங்களும் செல்லப்பா கேஸ்ல வந்திருக்காங்க, அவர் பண்ணிருப்பாரா இல்லன்னு சொல்ல எனக்கு தெரியல, பட் ஆனா அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா சொல்லிட்டு எனக்கு வேணும். சோ அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெண்கள்ல சில பேரை நான் உன்னோட செல்ல போறேன், நீங்க அவங்க கூட கான்டாக்ட் வச்சுட்டு எப்படியாச்சும் ஏதாச்சும் உன்ன க்ளூவை கண்டுபிடி. அதே நேரத்துல ஒரு அன்போட கருப்பட்டியும் தராரு. அதை நந்தினி பாத்தீங்கன்னா ஆசையாவே எடுத்துக்கிறாங்க. சக்கரை கொஞ்சம் கிட்ட நெருங்கி வரப்ப நந்தினி அதை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்க பாஸ்ட்ல அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அவங்க எந்த ஆம்பளையும் நம்புற மாதிரி இல்ல. அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. புதுசா 8 டீனேஜ் கேர்ள்ஸ் வரத பாக்குற ஜெயில் கைதிகள் எல்லாரும் ஆரவாரப்படுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்க உங்களை வச்சு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சில பெண் கைதிகள் புதுசா வந்திருக்க சில பேர்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே ரகடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி தான் அவங்களுக்கு குரல் கொடுத்து அவங்கள லைட்டா சேவ் பண்றாங்க. நந்தினி இதெல்லாம் பண்றதுக்கு ரீசன் எப்படியாச்சும் நந்தினி மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக தான். அதை தொடர்ந்து மூர்த்தியும் சக்கரையும் பேசிட்டு இருக்கப்ப மூர்த்தி அவரோட கதையை சொல்றாரு. இந்த மாதிரி மினிஸ்டரோட வீட்டுல நகை திருடு போச்சு. அதை திருடினது வேற யாரும் இல்ல, மினிஸ்டரோட மச்சான் தான். அந்த திருட சொன்னதே அந்த மினிஸ்டர் தான். அப்பதான் ஏதாச்சும் கிளைம் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நேர்மையா இருந்த மூர்த்தி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. இதனால அவருக்கும் சில பிரச்சனை வந்திருக்கும். மூர்த்தி ஆஃப் பண்ணணும்ன்றதுக்காகவே பாத்தீங்கன்னா 12 வருஷம் அவர் வீட்டுல எடுபிடி மாதிரி இவர் வச்சிருந்திருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தப்ப இருந்த நெருப்பு பாத்தீங்கன்னா அந்த 12 வருஷத்துல பொசுங்கி போயிடுச்சு. சோ உன்னோட ரிவால்வர் எப்ப காணமோ அதே நேரத்துல அந்த நெருப்பு அணைய ஆரம்பிச்சிருச்சு. சோ நீ எப்படியாச்சும் அந்த நெருப்பு மறுபடியும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ். அந்த பெண்கள் சிறையில 2 புது கைதிகளை பாத்தீங்கன்னா நந்தினியோட செல்லே போட்டிருப்பாங்க. அதே நேரத்துல மிட் நைட்ல ஒரு பொண்ணுக்கு வலிப்பு வந்துடுது. நம்ம நந்தினி தான் அந்த ஜெயில் கதவை பிடிக்க வச்சு அந்த வலிப்பை போக வைக்கிறாங்க. இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கூட வந்து இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா பெருசா எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. நந்தினி அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் திருவிழால சுந்தர தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு சக்கரை. பிகாஸ் இன்னைக்கு செல்லப்பா சாருக்கான இறுதி சடங்கு. அதை சுந்தர் செல்லப்பா வீட்டு வேலைக்காரனை கண்டுபிடிச்சு சுந்தர் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவரை போய் பார்த்தா சுந்தர் அங்க தண்ணி அடிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே முடியாதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கு. இவ்வளவு நாள் நான் ஏன் பேசாம இருந்தேன்னு சொல்லிட்டு நானே என்ன நினைச்சு வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பர்சனலா உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டயோ ஈகோ தாண்டி பேசாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பேசுங்க. நீங்க பேசணும்னு நினைக்கிறப்ப அவங்க கூட இல்லைன்னா அந்த வழி ரொம்பவே கொடியதா இருக்கும். ஃபைனலா செல்லப்பாக்கு வேண்டப்பட்டவங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களோட இறுதி சடங்கு நடக்குது. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். சுழல் 2 வெப் சீரிஸோட 4th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செல்லப்பா கொலை வழக்குல கைதான அந்த 8 பெண்களும் பெண்கள் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுல நாச்சின்னு ஒரு பொண்ணு குளிக்க போறப்ப பெண்கள் மேலேயே மோகம் கொள்ளக்கூடிய ஒரு பொம்பளையால அபியூஸ் செய்யப்படுறாங்க. அப்படி தப்பா நடந்துக்க முயற்சி செய்யும் போது நந்தினி தான் அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. இதனால அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. நாச்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இருக்கிறப்பே நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், அதனால இது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லை, இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்துருவேன்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட பேசுறாங்க. ஆனாலும் அந்த காஜி பிடிச்ச பொம்பளை விடுற மாதிரி தெரியல. இவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன் சொல்லிட்டு ஆம்பளை மாதிரி பேசிட்டு போகுது. அதை தொடர்ந்து இந்த 8 பெண்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அதுலயுமே சுத்தமா ஒருத்தருக்கு கனெக்டே கிடையாது, ஒருத்தங்க இன்னொருத்தருக்கு கமெண்ட் கூட பண்ணது கிடையாது. எல்லாத்தையுமே வளவிரிசி தான் பார்த்தா தேடிட்டு இருக்காங்க நம்ம போலீஸ்காரங்க. அதுல 3 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பட் ஆனா அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட், இந்த பெண்களை பத்தி தெரியாத பசங்க தான் இருக்காங்க. தென் செல்லப்பாவோட ஜூனியர்ஸ் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி செல்லப்பா ஏதாச்சும் கிரிட்டிக்கலான கேஸ் எடுத்து வாதாடி இருக்காரு, அதனால அவருக்கு ஏதாச்சும் த்ரெட்டிங் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சாரை பொறுத்தவரை பப்ளிக் கேஸ் மட்டும் தான் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு, பிரைவேட் கேஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு சொல்றாரு. அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா வச்சிருந்த ஒரே கேஸ் பிரேமலதா கேஸ் தான்றாரு. அப்ப சக்கரை பாத்தீங்கன்னா சரி போதும் இதோட நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அனுப்புறாரு. பிகாஸ் பிரேமலதா கேஸ் விஷயமா தான் பாத்தீங்கன்னா மூர்த்தி சஸ்பெண்ட் ஆயிருப்பாரு. அதனால மூர்த்தி மேல நம்பிக்கை கிடையாது சக்கரைக்கு. மூர்த்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லிட்டு அவர் மேல இருக்கிற தப்ப சுட்டி காட்டுறாரு. மூர்த்தி பிரேமலதா கிட்ட லஞ்சம் வாங்கினது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அதை வச்சு மட்டும்தான் பாத்தீங்கன்னா செல்லப்பா சார் கேஸே போட்டிருப்பாரு. சோ அது இல்லைன்னா அந்த கேஸ் நிக்காதுன்றதுனால பாத்தீங்கன்னா மூர்த்தியை கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. செல்லப்பா பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய் திருடுறவனும் சரி அண்ட் பசிக்கு 10 ரூபாய் திருடுறவனும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் C4 அகாடமி நடத்தக்கூடிய பிரேமலதாவை விசாரிக்கணும் சொல்லிட்டு சக்கரையும் மூர்த்தியும் போறாங்க. இந்த பெண்கள்ல யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு போட்டோஸ் காட்டுறப்ப பிரேமலதாவோட முகத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுது. அண்ட் அதை தொடர்ந்து உங்களுக்கு அவங்களுக்கு கொள்றதுக்கான மோட்டிவ் இருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றாரு. பிரேமலதாவோ ஆதாரம் இல்லாம எதுவும் பேசாதீங்க, எதா இருந்தாலும் கேஸ் போடுங்க இல்ல வாரண்ட் கொண்டு வாங்க, நான் அப்போ உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து அமைச்சிடுறாங்க. இந்த பொம்பளை பிடி கொடுத்து பேசினதே நான் பார்த்ததே இல்ல சார் சொல்லிட்டு மூர்த்தி சக்கரை கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயில ஃபிக்ஸ் வந்த பொண்ணை பாக்குறதுக்காக நந்தினி போறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன நட்பு ஏற்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்ததுக்கான ரீசனே லைட் ஆஃப் ஆகி எரியுறது தான். அதனால இவங்களோட சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் ஃபிக்ஸ் ஏற்படும். அவங்க செல்ல டியூப் லைட்டை மாத்தி தர சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க சரோஜா மேடம் கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டான திருநங்கை கிட்ட போயிட்டு இன்னைக்கு என்னோட வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கங்க, நான் இல்லனாலும் நீங்க சமாளிச்சிருவீங்களே சொல்லிட்டு கேட்டுட்டு போறாங்க. நந்தினி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு மூலமா அவங்க கிட்ட பேச பாக்குறாங்க. எல்லா பெண்களும் கூட்டுறது பெருக்கிறது துவைக்கிறது அண்ட் கழுவுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் டாய்லெட் கிளீன் பண்ணிருப்பாங்க. இருக்கிறதுலே உனக்கு தான் கஷ்டமான வேலை, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டு நந்தினி கேட்க இல்ல இது எல்லாத்தையும் நான் ஹாஸ்டல்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல செல்லப்பாக்கு திதி நடந்துட்டு இருக்கும். அங்க செல்லப்பா வீட்டு வேலைக்காரரான தாமு ஏன் வரல சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆனந்த் செம டென்ஷன் ஆயிடுவாரு. ஒரு வேலைக்காரனுக்காக ஆனந்த் ஏன் இப்படி ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு மாலதி மேடம் கிட்ட கேக்குறப்ப தொடர்ந்து 15 வருஷம் வேஷம் கட்டினா 16வது வருஷம் அம்மன் வேஷம் போடலான்றதான் பாத்தீங்கன்னா இங்க. ஆனா ஆனந்த் குடிச்சிட்டு கிடந்தப்ப தாமு அவனோட விரதத்தையே கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஆனந்த போய் தூக்குனா, இதனால அவனோட 15 வருஷம் விரதமும் கலைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் அம்மன் வேஷம் போடணும்னா இன்னும் 16 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே தாமு மேல நம்ம சக்கரைக்கு டவுட் வருது. அவனை விசாரிக்கலாம் போறப்ப சக்கரை தள்ளி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரத்துல ஜெயில இருந்து நந்தினியும் கால் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த க்ளூ உனக்கு யூஸ் ஆகுமா தெரியல, பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற விஷயம் அவங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறப்ப எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி செப்டம்பர் மந்த் தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணது அப்ளைட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். அந்த ஃபவுண்டேஷனோட ஹெட் வேற யாருமே கிடையாது, இப்ப C4 அகாடமியோட சிஇஓவா இருக்கக்கூடிய பிரேமலதா. பிரேமலதா தான் அந்த 8 பொண்ணையும் வெவ்வேறு இடத்துல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு பணம் போயிட்டு இருக்குன்றது தெரிய வருது. இந்த ஆதாரங்களை வச்சு சக்கரை பிரேமலதாவை கொஸ்டின் பண்றப்பதான் சில விஷயங்களை சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமலதாவோட ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால ஒரு பையன் உயிரிழந்திருப்பான். அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா இவங்க ஸ்கூல் பேரு கெட்டுரும் சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டே மாத்திருப்பாங்க பிரேமலதா. ஆனா செல்லப்பா உண்மையான
உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணலனா கண்டிப்பா உங்க கேஸை மறுபடியும் நான் தோண்டி உங்களோட ஸ்கூலையே மூடிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. பிரேமலதாவும் வேற வழி இல்லாம என்ன ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவர் கூட்டிட்டு போய் ஒரு வேனை காட்டுவாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 8 பெண்கள் இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, இப்ப குற்றவாளிகளா சரண்டர் ஆயிருக்கவங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பிரேமலதா கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இவங்க வெவ்வேறு இடத்துல பெருசா வளரணும், அதை நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இதனால பிரேமலதாக்கு செல்லப்பா மேல ஒரு வெறுப்பே வந்துடும். இவன் ரொம்ப தப்பானவன் சொல்லிட்டு நினைப்பாங்க. வேற வழி இல்லாம தன்னோட ஸ்கூலை காப்பாற்றணுன்றதுக்காக செல்லப்பா சொன்னதையும் செய்வாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சக்கரை கிட்ட சொல்றப்ப பாத்தீங்கன்னா சக்கரையே கண்ணு கலங்கிடுவாரு. செல்லப்பா இவ்வளவு கொடூரமானவரான்னு தெரிஞ்சு. செல்லப்பா உயிரோட இருக்கிற வரையும் தான் என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியல, இப்ப அவர் இறந்துட்டாரு, அதனால இந்த விஷயத்த நான் எங்க வேணாலும் தைரியமா வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிரேமலதா சக்கரைக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அண்ட் அன்னைக்கு நீ அந்த போட்டோ காட்டினப்ப அந்த 8 பெண்களும் இப்ப குரோ ஆகி நல்லா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததும் சொல்றாங்க. நல்லவருன்னு நம்பிட்டு இருந்த செல்லப்பா இவ்வளவு மோசமான ஆளான்னு சொல்லிட்டு சக்கரை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு திருவிழாவில் போயிட்டு இருப்பாரு. அட் சேம் டைம் நந்தினிக்கு வழக்கம் போல கனவு வந்து முழிக்கவே பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த ஜெயில இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தனித்தனியா நடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நந்தினி அவங்கள பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற பழைய பில்டிங் மேல ஏறிட்டு அந்த ஓட்ட வழியா பாக்குறாங்க. அந்த 8 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஏதோ சூனியம் பண்ற மாதிரி. அதே நேரத்துல திருவிழால அம்மன் வேஷம் போடணும்னு நினைச்ச தாமு பாத்தீங்கன்னா அரக்க வேஷம் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. சோ அம்மன் வேஷம் போடணும்னு நினைச்சவன் அரக்க வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்கான். தெரியாத 8 பொண்ணுங்களும் ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியும். இந்த திருப்பத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன். சுழல் 2 வெப் சீரிஸோட 5th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாகக்கண்ணி அரக்கனை அழிக்கிறதுக்காக 8 காளையை வளர்க்குறாங்க. இதை பத்தின ஒரு தெருக்கூத்து திருவிழால நடந்துட்டு இருக்கு. அதை சக்கரை பார்த்துட்டு இருக்காரு. அதோட அந்த 8 காளிகளோட கம்பேர் பண்ற விதமா தான் அந்த 8 பொண்ணுங்களையுமே காட்டுறாங்க. தென் ஜெயில நந்தினிக்காக புதுசா ஆஜராயிருக்க லாயர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்தது சொல்லிட்டு கேட்கிறாரு. நந்தினி இதுக்கு மேல முடியாது, நான் தற்காப்புக்காக அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போல, அவனை கொல்றத மோட்டிவோட தான் நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மூர்த்தியும் சக்கரையும் பேசிட்டு இருக்கிறப்ப செல்லப்பா அந்த பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணிருக்காங்க பிரேமலதா சொன்ன வாக்குமூலத்திலே தெரியும். அந்த பொண்ணுங்களை நிரபராதின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில கொண்டு வரணும்னா காட்டேஜ்ல என்ன நடந்து சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே காட்டேஜுக்கு கிளம்புறாங்க. அங்கதான் சக்கரை ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா முத்து ஒளிஞ்சிட்டு இருந்த அலமாரி 2 அடி தான் இருந்தது. ஆனா அதோட பேக் சைடு பாத்தீங்கன்னா 5 அடி நீளம் போற மாதிரி இருந்தது. இதனால சக்கரைக்கு ஒரு டவுட் வருது. அந்த அலமாரியை திறந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாரு. சோ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அலமாரியை லைட்டா உடச்சு தூக்கி பாக்குறப்பதான் தெரியுது பின்னாடி ஒரு தணல் போகுது. பாக்குற மூர்த்திக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன ரகசிய தணல்லாம் வச்சிருக்கானுங்க சொல்லிட்டு 2 பேருமே அந்த தணல் வழியா கீழே போய் பாக்குறாங்க. அந்த தணல் அடி வரையுமே போயிட்டு பெரிய பாதையே உண்டு பண்ணிருக்கு. கீழே போய் பாக்குறப்ப தெரியுது ஒரு லேப்டாப் வேற எரிஞ்சிருக்குது. இது வேற யாரும் கிடையாது, செல்லப்பாது தான். அந்த தணல் எண்ட் ஆகுற இடம் கடற்கரை தான். பக்கத்துல லைட் ஹவுஸும் இருக்கு. சோ இது வழியா தான் பாத்தீங்கன்னா அந்த 8 பொண்ணுங்களும் வந்துட்டு போயிருக்கணும். அந்த காட்டேஜ் தணல் பத்தி பழைய லைப்ரரி கிட்ட கேட்டு விசாரிக்கிறப்ப இது ஆங்கிலேயர்களால கட்டப்பட்ட அவங்களோட சௌகரியத்துக்காக கட்டியிருக்காங்க. மீனவர்கள்லாம் முத்து குளிக்க போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பெண்களை இந்த வழியா வர சொல்லி தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதை தொடர்ந்து அந்த ஊரோட மீனவ தலைவரான பெர்னாண்டஸ் கடலை யாரோ வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அது சக்கரை கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த தாமு தான். சக்கரையும் மாலத்தி அம்மா கிட்ட போயிட்டு இந்த காட்டேஜோட தணல் பத்தி ஏதாச்சும் தெரியுமா சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பத்தி என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாதுன்றாங்க. அண்ட் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுன்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்கிறப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுவாரு அப்படின்றாங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க சக்கரை பேசுறாரு. அதை தொடர்ந்து வெளில பாத்தீங்கன்னா பெர்னாண்டஸ் தாமுவை பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி சக்கரை முன்னாடி நிப்பாட்டுறதுக்காக. சக்கரை இனிமேல் நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிடுவாங்க. மாலத்தி மேடம் பாத்தீங்கன்னா ஏன் அவரை பிடிச்சி வச்சிருக்கீங்க என்னாச்சு சொல்லிட்டு கேட்பாங்க. 15 வருஷம் கட்டியிருந்த காப்பை இவன் ஏன் அவுக்கணும், இதுல ஏதோ ஒரு கதை இருக்கு, இவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிட்டு சக்கரை சொல்லுவாங்க. ஆனந்த் கொல்லி போடுறதுக்கும் நீ காப்பு கட்டினதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லிட்டு கேட்கிறப்பதான் அவன் ஒரு உண்மையை சொல்லுவான். செல்லப்பா ஆனந்துக்கு மட்டும் அப்பா கிடையாது, எனக்கும் அப்பா தான் சொல்லிட்டு ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லுவான். இதை கேட்ட உடனே மாலத்தி மேடமோட மனசே உடஞ்சு போயிடும். அம்மா அம்மானு கூப்பிட்டு இருந்தவங்களோட மனசை இப்படி காயப்படுத்திடுமேன்னு சொல்லிட்டு தாமு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல பெண்கள் சிறைச்சாலை தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா கேஸ் வெடிக்கிற சவுண்ட் கேட்கும். என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மூப்பின்றவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கும். ஸோ இப்பயும் அதே மாதிரியே வலிப்பு வரும். அண்ட் அவங்க கிட்ட யாருமே அண்டை விடாம மற்ற 8 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நந்தினி நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதான் வேலையே. அந்த பொண்ணுங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. வலிப்பு வந்து மூப்பியை நர்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் சிறையில பாத்தீங்கன்னா தீக்காயெல்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மூப்பி என்ன பண்ணுவாங்களா, அந்த நர்ஸ் ரூம்ல இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரைட்டா அட்மின் ரூமுக்கு போயிட்டு அங்க ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அட்மின் ரூம்குள்ள ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வார்டன் உள்ள வருவாங்க. அவங்கள திசை திருப்புற விதமா நந்தினி வந்துட்டு உங்களை இந்த மாதிரி கூப்பிடுறாங்க சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. மூப்பியும் நந்தினிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. தென் ஃபாரன்சிக்ல இருந்து ஆள்லாம் வந்துட்டு அந்த தணல்ல சும்மா ஃபாரன்சிக் விஷயமா இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில கைரேகைகள் கிடைக்கும். அது அந்த 8 பொண்ணுகளோடய மேட்ச் ஆகும். ஆனா முத்துவோட கைரேகை மட்டும் 2 வழியிலும்
உண்மையும் இருக்கும், வந்ததும் இருக்கும், போனதும் இருக்கும். இதனால சக்கரை ஒரு தியரி கிரியேட் பண்றாரு. அபியூஸ் செய்யப்பட்ட 8 பெண்களும் அன்னைக்கு நைட்டு செல்லப்பாவோட காட்டேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்தது செல்லப்பாவை கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான், கொலை செய்யறதுக்காக கிடையாது. செல்லப்பாவை எல்லா பெண்களும் மாத்தி மாத்தி திட்டிட்டு மறுபடியும் அந்த டனல் வழியா வெளியே போயிடுறாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இன்னுமுமே கோவம் இருக்கு. எகைன் மறுபடியும் அதே டனல் வழியா காட்டேஜுக்கு வந்துட்டு செல்லப்பாவை திட்டுறாங்க. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாத செல்லப்பா அங்க இருக்கிற பிஸ்டலை வச்சு தன்னை தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாத முத்து அந்த பிஸ்டலை எடுத்துட்டு போய் அலமாரியில வச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா சக்கரைக்கு இருக்கிற ஒரே கேள்வி, அந்த அலமாரியோட கதவை வெளியே இருந்து யாரு பூட்டினது மட்டும்தான். இது ஜஸ்ட் தியரி தான். அந்த பொண்ணுங்க வாய தந்தா மட்டும்தான் உண்மை எதுன்னு தெரியும். சக்கரை இதை ஸ்ட்ரைட்டா போயிட்டு டிஐஜி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. வில்லனை கூட நம்பிடலாம், ஆனா ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வில்லத்தனம் பண்ற யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு டிஐஜி அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த பொண்ணுங்களை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு சக்கரையை பார்க்க சொல்றாரு. அதே நேரத்துல நந்தினி வார்டன் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த 8 பொண்ணுங்களையும் கூட்டு போறாங்க. பட் பொய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சக்கரையை மீட் பண்ண வைக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே காண்டும் ஆயிடுறாங்க. எதுக்கு எங்களை கூட்டு வந்து அந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்து நீ வேலை பாக்குறியான்னு கேட்கறாங்க. ஆனா நந்தினி, உங்களை மாதிரி நானும் என் சின்ன வயசுலயே அபியூஸ் செய்யப்பட்டிருக்கேன், அதுவும் என் சொந்த சித்தப்பானாலே, அதனாலதான் என் தங்கச்சியும் இறந்தா, அதனாலதான் நான் அவனை சுட்டு கொன்னேன் அப்படின்னு. உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, நீங்க நடந்த உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு அந்த நம்பிக்கையை வர வச்சு அவங்களுக்கு நடந்த கொடுமையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரமே பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். சுழல் 2 வெப் சீரிஸோட 6th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இப்போ காட்டுறாங்க. மீனவர் குடும்பத்தை சேர்ந்த ரவியும் நாகமையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரவிக்கு அவரோட ஒய்ஃப்னா ரொம்பவே பிடிக்கும். நிறைய கடன்கள் இருந்தாலும் தினசரி வாழ்வு அவங்க அன்றாட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாரு ரவி. அந்த மீன்களை வித்து காசு பாக்குறாங்க நாகம்மை. ரவியோட சொந்த போட்டு கடன் தொல்லையால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஓனர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போதைக்கு அந்த போட்டை மீட்கிறதுக்காக தான் ரவி உழைச்சிட்டு இருக்காரு. அதுவும் அந்த ஓனர் கிட்ட தான் இவரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் ரவி கிட்ட ஓனர் அனுப்புனதா 3 பேர் வராங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னோட போட்டை தான் நம்ம கடலுக்கு கொண்டு போறோம், சோ நீ சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மத்தியானமே ஒழுங்கா சாப்பிடாத தன்னோட கணவருக்காக நைட்டு டின்னரை கொண்டு போறாங்க நாகம்மா. ஹார்பர் சைட் போய் தேடி பார்த்தா தன்னோட கணவரை காணோம். பட் இவங்களும் கூப்பிட்டு பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. ஆனா தூரத்துல ஏதோ லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுது. கிட்ட போய் பாக்குறப்ப தான் தெரியுது அந்த 8 பொண்களை கூட்டிட்டு போறதே ரவி தான். சோ ரவி ஏதோ தப்பான தொழில் செய்யறாருன்னு நாகம்மாக்கு தெரிய வருது. இது விஷயமா போய் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுடுறாங்க. பட் ஆனா ரவி நாகம்மாவை ஒரு அடி அடிச்சு மட்டையாக்கிறாரு. நாகம்மாவோட சேர்த்து அந்த 8 பெண் குழந்தைங்களையும் அந்த போட்டுக்கு அடியிலேயே மறைச்சு வச்சிடறாங்க. அந்த 8 பெண் குழந்தைங்களும் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எண்ணி பாக்குறதுக்காகவே ஓனரும் அங்க வராங்க. ஆனா அந்த ஓனர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க காட்டு. இன்னைக்கு நைட்டு கண்டெய்னர்ல இந்த பொண்ணுங்களை ஏத்திடுன்னு சொல்லிட்டு ஒரு பிக் அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ரவி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு வர நாகம்மா ரவி கிட்ட இந்த மாதிரி ஏன் தப்பு பண்ற, நீ நல்லவனா தானே இருந்தா, இது உனக்கு தப்புன்னு தோணலையா சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுங்கெல்லாம் பெண் குழந்தையா நினைக்காத, வெறும் மீனா நினை, இந்த மீனை வித்து நம்ம காசு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏளனமா பேசுறாரு. இதனால கோவம் வந்த நாகம்மா பாத்தீங்கன்னா அருவாள் எடுத்து கழுத்து சீவி கட்டின புருஷனு கூட பார்க்காம இவ்வளவு கேவலமான செயலை செஞ்சதுக்காக பாத்தீங்கன்னா புருஷனே கொன்னுறாங்க நாகம்மா. அந்த 8 பெண் குழந்தைங்களும் மேல வந்து பார்த்துட்டு ஏதோ தப்புச்சோன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட பாத்தீங்கன்னா நாகம்மாவை பாக்குறாங்க. ஓனரோட ஆளுங்களும் நாகம்மா வீட்டுல இருக்காங்களா சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்ப இல்ல, அங்க 2 நாளா அவங்க வீடு பூட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த கடற்கரையில வேற ரவியோட தலை மிதந்து வந்ததுனால இது ஒரு போலீஸ் கேஸாவே ஆயிடுது. ரவியை கொண்டுட்டு நாகம்மா எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க சொல்லிட்டு சோ அவங்கள தேடுறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க. 8 பெண் குழந்தைங்களை காப்பாத்தின நாகம்மா அவங்க பசியை போகிறதுக்காக சாப்பாடு வாங்கி தராங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டில் சேர்க்கணுன்றதுக்காக அவங்கவுங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற குழந்தை யாருக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் தெரியல. எல்லாமே ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, வறுமைக்காக பெத்தவங்களே தான் இந்த பெண் குழந்தைங்களை வித்திருக்காங்க. ஸோ மறுபடியும் இவங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுன்ற ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான். ஸோ இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணுன்ற பொறுப்பு நாகம்மாக்கு வருது. ஒவ்வொரு நாளையும் பயந்து கடந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் இந்த 2 பெண்களை பிடிச்சிடுறான். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நாகம்மா தான் பாத்தீங்கன்னா பஸ்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில சுத்திட்டே இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டு போறாங்க. அதுவும் ஒரு ஷோ கிடையாது, நைட் ஷோவும் சேர்த்து பாக்குறாங்க. ஒரே இடத்துல இருக்காம ஊரா தள்ளி போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் அந்த பெண் குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறப்பதான் தெரியும் அது நல்லா கிழிஞ்சிருக்கும். ஸோ புதுசா அவங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாகம்மா ப்ராஸ்டியூஷன்ல இறங்குறாங்க. அதுல வர காசை வச்சுட்டு பசங்களுக்கு தேவையான பொம்மைகளும் பொருட்களும் வாங்கிட்டு போறாங்க. பசங்க எல்லாருமே நாகம்மாக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்காங்க. அது வேற எதுவும் கிடையாது, அவங்க எல்லாருமே நாகம்மாவை தான் அம்மாவா பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே நாகம்மாக்கு கண்ணே கலங்கிடுது. இவ்வளவு குழந்தைங்க நம்மள அம்மாவா நினைச்சிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு சொந்தம் இல்ல நினைச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு பேர் கிடைச்சிருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நாகம்மாக்கு தோண ஆரம்பிச்சு. அண்ட் ஒரு நாள் அவங்களோட தொழிலுக்கு அவங்க போறப்ப பாத்தீங்கன்னா மத்த விபச்சார பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா போலீஸால கைது செய்யப்படுறாங்க. அங்க வர செல்லப்பா பாத்தீங்கன்னா இவங்க கைது செய்யப்படுறாங்கன்னா இவங்க கூட சில ஆம்பளைங்களும் இருந்திருக்கணுமே, அவங்க ஏன் இல்ல, சும்மா ஏதாச்சும் பண்ணணும் பண்ணாதீங்க சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் இவர் போக வச்சிடறாரு. ஸோ செல்லப்பா மேல நாகம்மாக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. ஸோ அவங்க கிட்ட
போயிட்டு உண்மையை சொல்லிட்டு இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க நடந்த எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல வந்து சொன்னீங்கன்னா மேபி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செல்லப்பா சொல்றாரு. சோ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திருவிழால ஒரு ட்ரூப் கிட்ட இந்த 8 பொண்களையும் பாதுகாப்பா விட்டு போறாங்க நாகம்மா. கோயில்ல காப்பு கட்டுறதுக்காக வச்சிருக்க ஒரு மஞ்ச கயிறையும் கையில எடுத்து கட்டிக்கிறாங்க ஒரு தைரியத்துக்காக. தென் கோர்ட் வாசல்ல இறங்கின உடனே தான் தெரியுது ஆல்ரெடி அந்த ஓனரோட குரூப் பாத்தீங்கன்னா அங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்க. நாகம்மா பிடிச்ச அந்த பொண்ணுகளை பத்தி கேக்குறாங்க. நாகம்மா எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. ஆனா நாகம்மாவோட கையில இருக்க அந்த கயிறை பார்த்துட்டு அப்ப திருவிழால தான் அந்த குழந்தைங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி குழந்தைங்களை போயிட்டு ஏதாச்சும் பண்ண போறானுங்க சொல்லிட்டு நாகம்மா அவங்கள தடுக்கணும்னு சொல்லிட்டு போராடுறானுங்க. ஆனா கோவம் வந்து அவனுங்க சரமாரியா நாகம்மாவை குத்தி கொன்னுறானுங்க. கோர்ட் வாசல்ல இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து செல்லப்பா பாக்குறாரு. கிட்ட வந்து பாக்குறப்பதான் தெரியுது அது நாகம்மா. நாகம்மா சாக போற நிலைமையிலையும் தன்னோட குழந்தைங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி செல்லப்பா கிட்ட சொல்லிட்டு சாவுறாங்க. திருவிழாக்கு போற ஓனரோட கேங் எல்லாருமே அந்த குழந்தைங்களை கடத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அங்க வர செல்லப்பா அந்த கேங்க அடிச்சு போட்டுட்டு குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு போறாரு. இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒன்னா இருந்த ஆபத்துன்றதுனால இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரேமலதாவோட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா ஹெல்ப்பா கேட்டா பிரேமலதா பண்ண மாட்டாங்கன்றதுக்காக தான் பிரேமலதாவை இவரு பிளாக்மெயில் பண்ணிட்டு இந்த விஷயத்த பண்ண வைக்கிறாரு. பிரேமலதாவும் அவங்களோட ஸ்கூலை காப்பாத்தணும்ன்ற நோக்கத்துக்காக பாத்தீங்கன்னா செல்லப்பா சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிறாங்க. அண்ட் செல்லப்பா அந்த 8 பெண் குழந்தைகளையும் வேன்ல ஏத்திட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கா போயிட்டு இருக்காரு. போறப்ப அவங்க எல்லாருக்குமே அஷ்டகாளி கதை சொல்றாரு. அதன்படி ஒவ்வொரு காளியோட நேமா அந்த ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் வைக்கிறாரு. உங்களுக்கு நடந்ததை நீங்க மறந்துடுங்க. ஆனா உங்களை இப்படி ஆளாக்குன அந்த அரக்கனோட முகத்தை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரோட ஒரே நோக்கம் நீங்க வளர்ந்து அந்த அரக்கனை வதம் செய்யறது மட்டும்தான். அதுக்கு இந்த செல்லப்பா உங்களுக்கு உறுதுணையா இருப்பான்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுக்கிறாரு. சோ ஃபைனலா செல்லப்பா எங்களோட அரக்கன் கிடையாது, அவரு எங்களோட அப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க இந்த பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாங்க. செல்லப்பா அரக்கன் இல்லைன்னா அந்த அரக்கன் யாருன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன். சுழல் வெப் சீரிஸோட 7th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செல்லப்பா கெட்டவர் கிடையாது, ஒரு அரக்கங்கிட்டு காப்பாத்தின எங்களோட அப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. பட் அந்த காட்டேஜ்குள்ள என்ன நடந்துன்னு கேட்கறதுக்குள்ள அந்த ஜெயிலோட வார்டன் வந்துட்டு அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா சக்கரைக்கும் நந்தினிக்குமே ஒரு பெரிய கில்ட்டா தான் ஃபீலா இருக்கு. பிகாஸ் இவ்வளவு நல்ல ஒரு போய் கெட்டவரா இவ்வளவு நாள் நினைச்சு ஒருத்தர் முகத்தை கூட பாத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்க இடத்துல இருந்து யோசிச்சதுனால நீயும் அதை பத்தி ஃபீல் பண்ணாத, நீயும் நல்லவன் தான் சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்லுவாங்க சக்கரையை பார்த்து. ஆனந்தும் தாமுவும் பேசிட்டு இருப்பாங்க. தாமு இந்த மாதிரி செல்லப்பா தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்ச உடனே அதை பத்தி சொல்லலான்னு மாலதி அம்மா கிட்ட வந்திருப்பாரு. பட் அவங்க குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அதை மூடி மறைச்சிருப்பாரு. அப்பதான் ஆனந்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, செல்லப்பாக்கு தாமு தன்னோட மகன் இது வரைக்கும் தெரியாதுன்னு. ஆனா இது தெரியாம ஆனந்த் இவ்வளவு நாள் செல்லப்பா கிட்ட பேசாம இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து இவ்வளவு வருஷமா செல்லப்பா இந்த கேஸை பத்தி என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சக்கரை விசாரி இது வெறும் சைல்டு அபியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் செல்லப்பா இந்த கேஸ் எடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், அதுவும் ஹியூமன் டிராபிக் பண்ற நெட்வொர்க். இப்ப ஹியூமன் டிராபிக்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்க்கலாம். வறுமையில இருக்க பெற்றோர்கள் அவங்களோட வறுமையை போக்குறதுக்காகவும் அந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் கழிக்கிறதுக்காகவும் அவங்க பெத்த குழந்தைங்களே பாத்தீங்கன்னா வித்துறாங்க. இப்படி குழந்தைங்களை வாங்குறவங்க நல்லா வளர்க்குறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. பட் ஆனா அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. வாங்கப்பட்ட அந்த குழந்தைகள் பெரிய பெரிய தலைங்க மூலமா பாத்தீங்கன்னா ஏலம் விடப்படுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாரையுமே ஏஜ் வைஸ் பிரிச்சு தனியா விலை நிர்ணயம் பண்றாங்க. அதன் மூலமா தேவைப்படுறவங்களுக்கு சைல்ட் லேபராவோ இல்ல வீட்டுல வேலை செய்யறதுக்கோ இல்ல செக்ஸ் ஒர்க்கராவோ பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க தள்ளப்படுறாங்க. இவங்க எல்லாருமே இந்தியாக்குள்ளதான் விற்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலையும் விற்கப்படுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கடல் வழியா தான் பாத்தீங்கன்னா மத்த நாடுகளுக்கு கடத்தப்படுறாங்க. அதுவும் ஒன் டைம் கண்டெய்னர்ல ஏறிட்டா போதும் இந்த பொண்ணுங்களையும் சரி அந்த குழந்தைங்களையும் சரி யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எந்த நாட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களை திரும்பியும் கொண்டு வர முடியாது. கண்டெய்னர்ல அந்த பொண்ணுங்க மாட்டிக்கிட்டா அவங்கள கல்ல கட்டி கடலுக்குள்ள இறக்கிடுறாங்க. பிகாஸ் அந்த போட்ல அவங்க இல்லனா அந்த கேஸ் நிக்காதுன்றதுக்காக. இதைத்தான் ஹியூமன் டிராபிக்னு சொல்றாங்க. அண்ட் குழந்தைங்களோட ஆர்கன்ஸ்க்காகவும் அவங்க கடத்தப்படுறாங்க. செல்லப்பாவோட ஃப்ரெண்டும் இதை பத்தின டீடைல்ஸ் தான் அவர் ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி அந்த லேப்டாப்ல வச்சிருந்தாரு. பட் லாஸ்ட் அவர் இறந்தப்ப அந்த லேப்டாப் எரிஞ்சு போச்சு நான் கேள்விப்பட்டேன்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் அந்த டனல்ல கொஞ்சம் ஃபைல்ஸ் கிடைச்சிருக்கும், அதுவும் எரிஞ்ச நிலைமையில அதை ஃபாரன்சிக் ஆபீசர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கிடைச்ச ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் எடுத்து குற்றவாளிகள் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல செக் பண்ணி பாக்குறப்ப அது ஒரு பர்சனோட மேட்ச் ஆகுது. ஃபைண்ட் ஆன அந்த பர்சனும் ஆல்ரெடி குழந்தைகள் கடத்தல் விஷயமா கைது செய்யப்பட்டிருப்பாரு. இவனை பிடிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு சக்கரை ஒரு முடிவுக்கு வருவாரு. அந்த திருவிழால ஃபேமிலியா பாத்தீங்கன்னா அவன் வெளியில வந்திருப்பான். சக்கரை அவனை பிடிக்க போறப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இருக்கிறதுனால அவன் பையன் முன்னாடி அவன் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்பான். அதை மனசுல வச்சுட்டு அவனை ஈஸியாவே ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பையனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீ உண்மையை சொல்லணும். அவனும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், ஆனா என் பையனோட படிப்புக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கும். அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் மூர்த்தி கிட்ட பாத்தீங்கன்னா சக்கரை சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நைட்டு 2 குழந்தைங்களை பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல ஏத்துறாங்கன்னு. இந்த விஷயத்தை டிஹெச் கிட்ட சொல்றப்ப ஃபர்ஸ்ட் செல்லப்பா அவன் நல்லவன், அப்புறம் அபியூசர், இப்போ என்ன இது ஹியூமன் டிராபிக்கிங் இன்னும் கதை விட்டுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவரே டென்ஷன் ஆயிடுவார். இனி இந்த கேஸை வளவலாம் இழுத்துட்டு இருக்க வேணா, அதுக்கு வேற டிபார்ட்மெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு இக்னோர் பண்ண சொல்லிடுவாரு. மூர்த்தியும் ஜால்ரா தட்டுற விதமா இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இதை விட்டுலாம் வேற சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஆனா சக்கரை இதை விடுற மாதிரி கிடையாது. ஸ்ட்ரைட்டா அந்த மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெர்னாண்டஸ் கிட்ட போய் பேசுவாரு. உங்க ஹார்பர்ல இருந்து தான் இன்னைக்கு அந்த 2 பொண்ணுங்களை வேற கண்டெய்னர்ல ஏத்த போறாங்க. சோ உங்க ஆளுங்க யார் இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க காட்டி கொடுக்கணும்னுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் பண்ணி தரேன், பட் ஆனா அவங்கள வைத்து பொழப்புக்காக தான் பண்றாங்க, ஆனா எங்க ஆளுங்க மேல நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியமும் வாங்கிடுவாரு. அண்ட் ஜெயில அந்த நந்தினியை பிடிச்சி மத்த பொண்ணுங்க எல்லாருமே வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. சில பேர் அதை தடுக்கவும் செய்வாங்க. என்ன அந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்து எங்களை ட்ராப் பண்ண பாக்குறியான்னு கேட்பாங்க. அப்பதான் முத்து நந்தினியை காப்பாத்துற விதமா அவளை அடிக்காதீங்க, செல்லப்பா ஒரு தடவை லெட்டர்ல ஒரு பொண்ணை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தால அது நந்தினி தான், அவளும் நம்மள மாதிரி சின்ன வயசுல சில கஷ்டத்தை அனுபவம், அவளுக்கு நம்ம வழி தெரியும்னு சொல்லிட்டு அந்த காட்டேஜ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் செல்லப்பா உங்களை சின்ன வயசுல கஷ்டப்படுத்தின அந்த அரக்கனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க 12 மணிக்கு நீங்க என்னோட காட்டேஜுக்கு வந்தீங்கன்னா அவன் யாருன்னு நம்ம ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செல்லப்பாவை பார்க்க போறன்ற சந்தோஷமும் அதே நேரத்தில் அந்த அரக்கனை தேடி அழிக்க போறோன்ற சந்தோஷத்தோட பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் ஒன்னா கூடுறாங்க. அந்த ரகசிய தனல் வழியா தான் அவங்க அந்த காட்டேஜ் உள்ள போறாங்க. அப்ப சில சம் ஓல்டு மெமரிஸ் சடனா அவங்களுக்கு ஏதோ எரியிற ஸ்மெல் வருது. என்னன்னு போய் பார்த்தா அங்க லேப்டாப் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா அந்த அலமாரிக்குள்ள போயிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது செல்லப்பா அப்பயே இறந்து கிடக்குறாரு தலை சுடப்பட்ட நிலைமையில. இந்த பொண்ணுங்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே நடக்கல. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செல்லப்பாவை யாரோ வந்து கொண்டிருக்காங்க. செல்லப்பா இறந்து கிடக்கத பார்த்த உடனே எல்லா பொண்ணுங்களும் மனசு நொந்து போயிடுறாங்க. செம்ம அழுகுறாங்க. அவர் கையில பிஸ்டல் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் நம்மள வர சொல்லிட்டு இவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்க பேசிட்டு இருக்காங்க. பட் அங்க இருக்கிற காந்தார் என்ற வக்கீல் பொண்ணு இது சூசைட் இல்ல, கொலை, யாரோ செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. சோ எதையும் தொடாதீங்க, போலீஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. பட் முத்து என்ன சொல்றாங்கன்னா அப்பாவை இப்படியே விட்டு போக கூடாது, இது சூசைட்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. சோ இதை கொலைன்னு நிரூபிக்கணும்னா நம்மள ஒருத்தர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆஜராகணும், கொலை செஞ்சோம்னு அப்படின்றாங்க. பட் மத்த பொண்ணுங்க ஒத்துக்காம முத்து அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஏதோ வளரான்னு சொல்லிட்டு. எல்லாருமே வெளியில போனதுக்கு அப்புறம் முத்து மறுபடியும் அந்த தன் வழியா உள்ள வந்துடுறாங்க. சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, உங்களை இப்படி அனாதையா சாக என்னால விட, உங்க சாவுக்கான ஜஸ்டிஸ் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதே நேரத்தில் அந்த பிஸ்டல் எடுத்துட்டு அலமாரி உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இதுதான் காட்டேஜ் உள்ள நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறமும் யாரு முத்துவோட அலமாரியை பூட்டான்றது யாருக்குமே தெரியாது. இந்த வெப் சீரிஸ்ல இந்த எபிசோட் தான் பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும். செல்லப்பாவை வில்லனாவே பார்த்துட்டு இருந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா செல்லப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரிஞ்சிருக்கும். முத்து கொலகாரியா மீடியால மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க, முத்து பண்ணதான் கரெக்ட்னு. சோ முத்து சொன்ன மாதிரியே நாங்க தான் கொலை பண்ண சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்துல ஆஜராகிறாங்க. எல்லாருமே ஜெயிலுக்கு வந்ததுக்கான ரீசனே லெட்டர்ல ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. சில நம்பர் ஜெயில் கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர். அதை வெரிஃபை பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது ஜெயில் உள்ள இருக்கிற சரோஜான்ற அந்த பொம்பளை தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணது. இவ்வளவு நாள் நாங்க எல்லாருமே ஒரு அரக்கனை தான் தேடிட்டு இருந்தோம் நினைச்சோம், ஆனா அரக்கன் இல்ல, அது ஒரு அரக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. நானே இந்த சஸ்பென்ஸை ப்ரிடிக்ட் பண்ணவே இல்லை. நீங்க யாராச்சும் ப்ரிடிக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் எபிசோட சீக்கிரமே பார்க்கலாம். சுழல் 2 வெப் சீரிஸோட கடைசி எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாலத்தி அம்மா கிட்ட ஆனந்த் தாமுவை கூட்டிட்டு வராரு. தாமு தன்னோட பையன்னு செல்லப்பா சாருக்கே தெரியாதுன்னு ஆனந்த் சொல்றாரு. ஒரு மனுஷன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும் அவன் கடைசியில ஒரு மனுஷன் தான். சோ அவனுக்கும் சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கதான் செய்யுது. அதனால தாமுவையும் உங்க மகனா பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்றாரு. சரோஜா இருக்கிற இடம் சைடே பாத்தீங்கன்னா நந்தினி சுத்திட்டே இருப்பாங்க. அங்க வர வார்டன் நந்தினியை திரட்டி விடுறாங்க. சக்கரை அந்த காட்டேஜுக்கு மறுபடியும் போயிட்டு அந்த அலமாரியை யார் பூட்டி இருப்பாங்கன்றத யோசிச்சுட்டு பாத்துட்டே இருக்காரு. சேம் டைம் அவர் ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. செல்லப்பா சேர தப்பா இவ்வளவு நேரம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமேனு அந்த அலமாரியோட தாப்பால பார்த்துட்டு ரொம்ப நேரம் அவர் ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. அதே நேரத்துல மூர்த்தி அங்க வராரு. அப்பதான் சக்கரை மூர்த்தி கிட்டே பேசுறாரு. கடைசியா முத்து பாத்தீங்கன்னா இந்த அலமாரி உள்ள போய்கிட்டா வெளியில இருந்து யாரு பூட்டினாங்கன்றது தெரியல. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்தது நீங்களும் நானும் தான். நான் கண்டிப்பா அந்த அலமாரியை பூட்டல, அப்ப நீங்க தான் பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மூர்த்தியை பார்த்து கேள்வி கேட்கிறாரு சக்கரை. கேட்ட உடனே மூர்த்தியோட மூஞ்சே மாறுது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப நீ என்னையே சந்தேகப்படுறியா சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரி சார், நான் சந்தேகலாம் படல, நான் கன்ஃபார்மே பண்றேன், நீங்க தான் அந்த அலமாரியை பூட்டினீங்க, ஏன் பூட்டிங்கன்றத மட்டும் சொல்லுங்கன்றப்ப பாத்தீங்கன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்க நடந்த சண்டையில ஒரு கட்டத்துல ஒரு பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா மூர்த்தி சக்கரையோட மண்டையில அடிச்சிடுறாரு. இதனால சக்கரை சம்பவ இடத்துல மயக்கமாயிடுறாரு. அப்பதான் மூர்த்தி சைட்ல இருந்து ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது மூர்த்தி தான். அதுவும் எந்த வழியான அந்த டனல் வழியா அலமாரி சைடு வந்திருப்பாரு. என்னுடைய பொண்ணுங்க தான் இந்த சைடு வந்துட்டு இருக்காங்களோ சொல்லிட்டு செல்லப்பா பாத்தீங்கன்னா ஆர்வமா பாத்துட்டு இருப்பாரு. ஆனா மூர்த்தி வந்ததை பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருவாரு. எப்படி உனக்கு இந்த வழி தெரியும் சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு மூர்த்தி இந்த வழி உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், இங்கதான் நாங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி வேற சொல்லுவாங்க. செல்லப்பா பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்பதான் செல்லப்பா எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவாரு. அங்க நடக்கிற ஹியூமன் டிராபிக்கு உனக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்றது எனக்கும் தெரியும் அப்படின்னுவாரு. இதை கேட்ட உடனே மூர்த்திக்கு லைட்டா ஷாக் ஆயிடும். சரோஜா தனியால இது எதையுமே பண்ணிட முடியாது, சட்டத்துல யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்பதான் உன் பேர் எனக்கு அடிபட்டுச்சு. உன்னை வாட்ச் பண்ண வரையுமே உங்க 2 பேருக்குமே அஃபேர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அவளோட நடத்தப்படி தான் பாத்தியா நீனும் நடந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு செல்லப்பாங்க சொல்றாரு. மூர்த்தியும் அதை மறுக்கல. என்ன சார் பண்றது, எம்எல்ஏட ஒய்ஃப் அழகா வேற இருக்கா, என் பின்னாடி சுத்துறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கெத்தா இருந்தது, அதனால நீங்க எங்களை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க சொல்லிட்டு கேட்பாரு. பட் செல்லப்பா பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்தையுமே கூண்ல ஏத்தாம விட மாட்டேன்னு சொல்ற ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா மூர்த்தி அவரை சுட்டுறாரு. ஒரே ஹெட் ஷாட்ல அவரோட உயிரும் பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹெட் ஷாட் அவரோட கையை பிடிச்ச பண்ணி சூசைட் மாதிரி காட்டிக்கிறாரு. தென் அங்க இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டனல் கீழே போறாரு. போற வழியிலே பாத்தீங்கன்னா அதை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாரு. சோ இதுதான் அந்த காட்டேஜ் பக்கமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில தான் காட்டுறாங்க. அங்க நந்தினி பாத்தீங்கன்னா அந்த சரோஜா இருக்கிற இடத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. அந்த வார்டன் வேற பாத்தீங்கன்னா சரோஜா ரூமுக்குள்ள போயிட்டு ஏதோ பிளான் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா சக்கரை கிட்ட நந்தினியும் அந்த 8 பொண்ணுங்களும் பேசியிருக்காங்க. ஸோ உங்களை பத்தின சில டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக சரோஜா என்ன பண்றாங்கன்னா அந்த 8 பொண்ணுங்களையும் ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. பொம்பளை ரவுடிங்களையும் சில பேரையும் உள்ளே ரெடி பண்றாங்க. அந்த 8 பொண்ணுங்களையும் கொல்றதுக்காக கையில ஆயுதத்தையும் தராங்க. காட்டேஜ்ல தலையில அடிப்பட்டதோட மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வராரு சக்கரை. அந்த நேரத்துல பெர்னாண்டஸ் அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி இவங்களோட அப்பாவை தான் அவங்க மிரட்டி இன்னைக்கு கடலுக்கு கொண்டு போறாங்க, அந்த பொண்ணுங்களை கைமாத்துறாங்கன்றாங்க. சோ அவங்களை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சக்கரை அங்க இருந்து கிளம்புறாரு. சரோஜா போட்ட பிளான தெரிஞ்ச நந்தினி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்கள சேஃபா அங்க பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கும் அங்க கூட்டு போறாங்க. எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே உங்களை கொல்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த நந்தினி சொல்றாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்க பாத்தீங்கன்னா இதனால செம காண்டாயிடுறாங்க. நாங்க உள்ள வந்ததே அவளை கொல்லணுன்றதுக்காக தான், சோ நீ எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நந்தினி அங்க அடைச்சு வச்சுட்டு அவங்க எல்லாருமே அந்த சரோஜாவை கொல்றதுக்காக கிளம்புறாங்க. கடல் பகுதியில பெர்னாண்டஸ் கூட ஒரு போட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சக்கரையும் உள்ள போறாரு. அவருக்கு துணையா ஒரு 4-5 போட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்ல மூர்த்தி பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் கைமாத்துறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் ஜெயிலையும் இந்த 8 பொண்ணுங்களை கொல்றதுக்காக பாத்தீங்கன்னா ஆளுங்களை இறக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு செம்ம ரகடா இருக்காங்க. உள்ளேயே ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க. பிகாஸ் கலவரத்துல கொன்னாதான் கலவரத்துல செத்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்றதுக்காக அந்த சண்டையில மாறி மாறி எல்லா பொம்பளைங்களும் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தான் அதிகமான அடியே ஏற்படுது. இந்த பக்கம் கடல்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணியும் கண்ணு கட்டின தூரம் வரையும் பாத்தீங்கன்னா எந்த போட்டுமே தெரிஞ்சிருக்காது சக்கரைக்கு. போட்ல இருக்கக்கூடிய பைனாகுலரை யூஸ் பண்ணிட்டு தூரமா பாக்குறாரு. அப்ப தூரத்துல ஒரு சைடு ஒரு போட் மட்டும் போயிட்டு இருக்கத பாத்துறாங்க. சோ அதை நோக்கி படகை செலுத்துறாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பொண்ணுங்க சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. தூரத்துல சரோஜாவோட முகத்தை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு வெறி ஏற்படுது. இன்னைக்கு சூரசம்ஹாரம் கன்ஃபார்ம்டான்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கொந்தளிக்க அடிக்க வந்து அந்த ரவுடி பொம்பளைங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு இவங்க பாத்தீங்கன்னா சரோஜாவை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. ஆனா சரோஜாவும் சாதாரண பொம்பளை கிடையாது, எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்குது. இந்த பக்கம் நந்தினி எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அந்த பங்களாக்குள்ள. ஒரு கட்டத்துல அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா நம்ம 8 பெண்களோட பிடியில மாட்டிக்கிறாங்க. எல்லாருமே ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறாங்க. போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரோஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. உயிர் போல நிலைமையில இருக்காங்க. இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சா ஆள் காலியாயிடுவாங்கன்ற நிலைமையில தான் சரோஜாவோட உயிரே ஊசலாடிட்டு இருக்கு. அந்த பெண் குழந்தைகளை கூட்டிட்டு போற ஷிப்ல இருக்கிற ஒருத்தன் பாத்தீங்கன்னா தூரத்துல சக்கரையோட படகு வரத பாத்துறான். சோ இந்த பொண்ணுங்களை இப்பயே கல்ல கட்டி கடலுக்குள்ள இறப்புனாதான் நம்ம எதுலயும் மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இதை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா சக்கரையும் பாத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்களை விட சொல்றாரு. பட் ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. குழந்தைகளை கடலுக்குள்ளேயும் தள்ளிடுறானுங்க. இதை தூரத்துல இருந்து பாக்குற சக்கரை ஸ்ட்ரைட்டா அந்த கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. குதிச்சு எப்படி அந்த குழந்தைங்களையும் காப்பாத்திடுறாரு. அண்ட் அந்த ஷிப்ல இருந்த மூர்த்தி அண்ட் கூலி ஆளுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க பிடிச்சு வச்சிடுறாங்க. சோ இந்த ஹியூமன் டிராபிக் பிரச்சனை இங்க இதோட முடியுது. அதை தொடர்ந்து ஜெயில பாத்தீங்கன்னா அந்த சரோஜாவை கொல்ற நிலைமையில இருக்காங்க. அங்க வர நந்தினி பாத்தீங்கன்னா சரோஜாவை எப்படியே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனியா தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பெண்கள் எல்லாமே சரோஜாவை விட சொல்றாங்க. ஆனா நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிரை கொன்னீங்கன்னா அது உங்களை தூங்கவே விடாது, அதோட வழியை நான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இவளுக்கான தண்டனை இந்த கோர்ட்டும் நீதிமன்றமும் தந்துரும், நீங்க இவளை விட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விடுற மாதிரியே தெரியல. நந்தினி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்பா வந்து நீங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாங்க. சோ நீங்க எல்லாருமே இப்போ ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது, அவங்க நீங்க இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் கட்டி பிடிச்சி அழுவவும் ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்க 8 பேருமே நிரபராதின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களை விடுதலை செஞ்சிடுது. போறப்ப நந்தினிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே பிரியாத விடைபெறாங்க. அதை தொடர்ந்து நந்தினியோட கேஸும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வருது. அவங்க தற்காப்புக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் நீதிபதி பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணிடுறாங்க. ரிவால்வர் விஷயத்துல கவனக்குறைவா இருந்ததுனால சக்கரையை மட்டும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. நந்தினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க, யார் நம்புறதுனே தெரியலன்றாங்க. ஆனா சக்கரை என்ன சொல்றாருன்னா, ஒரு தாய் சொன்ன ஒரு வாக்குக்காக பாத்தீங்கன்னா செல்லப்பா அவ்வளவு வருஷம் அந்த பொண்ணுங்களுக்காக கூட இருந்திருக்காரு. அண்ட் அவங்களை நம்பி மாலத்தி அம்மா பாத்தீங்கன்னா புருஷனே கண்கண்ட தெய்வம்னு இருந்திருக்காங்க. தாமு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா தான் செல்லப்பான்னு தெரிஞ்சு கூட அந்த குடும்பம் கலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்திருக்காரு. அண்ட் பெர்னாண்டஸும் அவரோட மீனவ சமூகத்துக்காக உண்மையாவே இருந்திருக்காரு. நல்லவங்களும் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க, என்ன கொஞ்சம் கம்மியா தென் பண்றாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு சின்ன ஸ்பைனோட கையை கொத்துக்கிறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸும் முடியுது. ஸோ இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.